எழுத்தாளர் ரசவாதி அவர்கள் எழுதிய தொண்டு என்னும் சிறுகதையை இப்பொழுது சொல்லப்போகிறேன். நான் சாந்தி ரசவாதி, அவருடைய இளைய மகள். இந்த கதை சங்கராபரணம் என்கிற தொகுதியிலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த புத்தகத்தை பிரித்தவுடன் அப்பா அம்மாவுக்கு பிரியமான ராஜத்திற்கு என்று கையெழுத்து போட்டு கொடுத்தது பார்த்தவுடன் மனது ஒரு நிமிடம் நெகிழ்ந்தது. 1991 கையெழுத்திட்டு கொடுத்திருக்கிறார். தாகம் 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 என்று அரற்றினான் அந்த நோயாளி. நர்ஸு வார்டுபா யாருமே அங்கே இல்லை. எல்லாரும் வெளி வராந்தால் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த ஆஸ்பத்திரியில் அன்றைக்கி புதுசாக ஒரு வார்டு திறக்கிறாங்க. வெள்ளை வெளையென்று பளீரென்று ஒரு புது கட்டிடம். அதை சுற்றி தோரணங்களும் வளைவுகளும் மின்சார விளக்குகளுமாக அமர்க்களப்பட்டு கொண்டிருந்தது. வழக்கம் போல் யாரோ ஒரு மந்திரி திறந்து வைப்பதற்காக வந்திருந்தார். அதனால் ஊரில் இருந்த பெரிய மனிதர்கள், உத்தியோகஸ்தர்கள், பிரமுகர்கள் எல்லாரும் முன்வரிசை அடைத்து கொண்டு உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள். தண்ணி ஒரு பொட்டு தண்ணி கொடுக்க மாட்டிங்களா? தண்ணி. அடுத்த பெட் ஆசாமி விபத்தில் கால் போனவன் 4 நாள் முன்னாடி தான் வந்தான். இடுப்பு வரைக்கும் கட்டு, இம்மி அளவு கூட நகரக்கூடாதுன்னு கட்டளை அவனுக்கு. ஏன் ஐயா கத்துறீங்க? இங்கே ஒத்துருமே இல்லை, எல்லாரும் மீட்டிங் பார்க்க போயிட்டாங்க. இப்போ உங்கள் கத்தல் யார் காதலையும் விழ போகிறதில்ல. கத்தி கத்தி ஏன் தொண்டையை வரல வச்சுக்கிறீங்க? ஐயோ தண்ணி வேணுமே, என்னால் முடியலையே. நொண்டி ஆசாமி அந்த தாகக்காரனையே கொஞ்ச நேரம் பார்த்தான். தன் காலை பார்த்தான். தன்னை முடக்கி போட்டிருக்கிற காரணத்தால் திரும்பி படுத்து கொண்டுட்டான், வேறு வழி இல்லாமல். ஸோ உடம்பு குணமானவர்கள், கொஞ்சம் குணமடைய ஆரம்பித்தவர்கள் எல்லோருமே நைஸாக வராண்டாவுக்கு போய் மீட்டிங்கை பார்க்க போய்விட்டார்கள். மந்திரி பேசுவதை கேட்பதென்றால் சும்மாவா? தாகம், தண்ணி தண்ணி. இந்த தாகக்காரனுடைய புலம்பல் அடங்கவில்லை. நொண்டிக்கு ரொம்ப பரிதாபமாக இருந்தது. அம்மா, நர்சம்மா! ஒரு கழுத்து திரும்பி கத்தினான். அப்படி புரண்டு படுத்ததே அவனுக்கு ரொம்ப வேதனையாக இருந்தது. அப்போ ஜன்னலில் வார்டபாயோட முகம் தெரிந்தது. என்னையா கூச்சல் போடுறீங்க? நர்சம்மா திட்டுவாங்க. மந்திரி பேசிக்கிட்டு இருக்காருல்ல, அதை கேட்க விடாமல் என்ன ரோதனடா. அவன் தலை ஜன்னலிருந்து உடனே மறைந்து விட்டது. எதற்காக கத்தினார்கள் என்று கேட்கக்கூட அவனுக்கு பொறுமை இல்லை. தண்ணி வேணுமே. சத்தம் போடாதையா, என்ன கத்தினாலும் இப்போ யாரும் வரப்போகிறதில்ல. அப்போ தான் மந்திரி பேசுகிறது ஒலிபெருக்கு வழியாக கேட்டது. இந்த ஆஸ்பத்திரி இந்த நாட்டுக்கு, குறிப்பாக இந்த ஊருக்கு மகத்தான சேவை செய்து வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. நான் மக்களுக்கு செய்யும் இந்த மகத்தான தொண்டின் மூலம் இந்த ஆஸ்பத்திரியின் புகழ் வான் முகட்டை எட்டுகிறது. ஸோ முதல் வரிசையினர் வழக்கம் போல் கரகோஷம், அவர்களுடைய கரகோஷம் வான்முகட்டை எட்டியது. தாகம் தாகம், கொஞ்சம் பொறு ஐயா, அவங்க வர வேணாம், மீட்டிங் முடிய தாவல. எப்போ வருவாங்களோ, நான் சாவரேனே தாகத்தில். என்ன ஆனாலும் கவனிக்க இப்போ ஆள் இல்லை. ஏன் கத்தி கத்தி தொண்டையை வரல வச்சுக்கிறீங்க? இன்னொரு தடவை சொல்லுங்கள் சார் அவருக்கு. கடைசி பெட்டிலேருந்து ஒரு குரல் வந்தது. ராத்திரி ஃபுல்லாக அனத்தி நம்மளாம் தூங்க விடாமல் அடிக்கிறாரு. என்ன பண்ணுறது, அவர் கஷ்டம் அவருக்கு. பாக்கி பேரெல்லாம் இல்லையா, மருந்து குடிச்சிட்டு அவங்க பாட்டில் பேசாமல் மூட்டு வலையை பார்த்துக்கிட்டு கிடக்காங்க. மெய்தாண்ணா, இருந்தாலும் தாகம் தாங்க முடியல. சத்தம் போடாதீங்க ஐயா, பெரிய டாக்டர் இப்போ பேசுகிறாரு அப்படின்னு கடைசி பெட் ஆசாமி இங்கேருந்தே மீட்டிங்கை கவனிச்சுக்கிட்டு இருந்தவர் அவர் பங்குக்கு ஒரு சத்தம் போட்டார். ஆஸ்பத்திரி ஊருக்கே பெருமை தெரிகிறது என்று கனம் மந்திரி அவர்கள் சொன்னார்கள். இந்த ஆஸ்பத்திரியின் தலைவன் என்ற முறையில் பெருமை எனக்கு மட்டுமல்ல, என்னுடைய அசிஸ்டன்ட் டாக்டர்ஸ், சிப்பந்திகள், முக்கியமாக நர்ஸுகளுக்கு முக்கியமான பங்கு உண்டு இதில் என்று குறிப்பிட விரும்புகிறேன். இப்போது திரும்பி கரகோஷம் வான்முகட்டை எட்டியது. பேஷண்ட்டுகளிடம் இன்முகத்துடன் நடந்து கொண்டு அவர்களை கவனித்து வரும் என் அசிஸ்டண்ட்டுகள் மக்களை காப்பதில், நோயுடன் அவர்கள் போராடுவதில் எனக்கு பெரிதும் உதவுகிறார்கள். இந்த இடத்தில் பலத்த கைத்தட்டல். ஐயா, தாகம், தண்ணி தண்ணி தண்ணி. ஐயோ, மறுபடியும் ஆரம்பிச்சிட்டான் ஐயா அந்த ஆள். நான் நொண்டிக்கு பரம வேதனையாக இருந்தது. தாகக்காரண்ட தவிப்பை பார்க்க. என்ன நினச்சானோ என்னவோ, போர்வையை உதறிட்டு தன்னுடைய நல்ல காலை மெதுவாக நீட்டி பொறுமையாக காலை கட்டிலிருந்து இறங்கி வந்து, அதுவே அவனுக்கு தாங்க முடியாமல் வலிச்சுது. எப்படியோ கட்டில் பிடித்தபடி, சவரை பிடித்தபடி நர்ஸ் ரூமுக்குள்ளே ஒரு அடி எடுத்து வைக்கிறான். உள்ளே நுழைஞ்சிட்டான். மூலையில் தான் அந்த குடி தண்ணீர் பானை இருந்தது. எப்படி தான் கொண்டு வந்தானோ. தாகக்காரன் அப்படியே விழிகள் பிதுங்க, அப்படியே ஆவலோடு அவர் கொண்டு வந்த சொம்பை வாங்கி மடக்குன்னு தண்ணீரை விழுங்கினான். முள்ளையா, பொறையரிக்க போகுது. தான் கீழே விழுந்து விடாமல் இருக்க தாகக்காரன் கட்டிலை இறுக பிடித்தபடி அதன் மேலேயே சாய்ந்து நின்று கொண்டிருந்தான் நொண்டி. ஐயோ, டக்குன்னு குவளை கீழே விழுந்தது.
தண்ணீர் அப்படியே பிரவாகம் போல கீழே ஓடியது. தாகமடங்காத அந்த நோயாளி அதை மிக பரிதாபமாக பார்த்தான். இப்பொழுது எட்டி பார்த்த நர்ஸுக்கு மிகுந்த கோபம். உன்னை யாரே எழுந்துக்க சொன்னது? நகரவே கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காருல்ல அப்படின்னு அந்த நொண்டிக்கிட்ட ஒரு சத்தம் போட்டு, நாங்கள் சொல்கிறது கேட்காம உங்களுக்கெல்லாம் ஏதாவது ஆகிட்டா அதுக்கப்புறம் நாங்கள் பொறுப்பு இல்லை. இல்லைங்க நர்ஸம்மா, அந்த ஆள் தாகம்ன்ட்டு அரை மணியாக தவச்சிக்கிட்டு இருக்காரு. அந்த ஆள் தானே பெரிய பேஜாரான ஆளுப்பா. இன்றைக்கி நிச்சயமாக டாக்டர்கிட்ட சொல்லி அவருக்கு ஏதாவது ஒரு மார்ஃபியா மாதிரி ஒன்று போட சொல்லி அவரை ஒரு அமுக்க வேண்டிதான். எப்போ பாரு நொய்யின்னு சுத்த நியூசன்ஸ். எதுக்காக இவங்க இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு ஒரு யோசனை கூட இல்லாமல் அவங்க கவனம் திரும்பிய மீட்டிங் பக்கம் அவங்கள பற்றி புகழ்ச்சியாக பேசுகிறவங்க பக்கமே போயிடுச்சு. படபடப்பாக பேசிட்டு நர்ஸ் துளித்திருந்த வேர்வையை நாசுக்காக கைக்குட்டையால் தொடச்சபடி திரும்பி மீட்டிங் நகர்ந்துட்டாங்க. நொண்டி கஷ்டப்பட்டு நகர்ந்து பழையபடி போர்த்து கொண்டு படுத்து விட்டான். தாகக்காரன் ஒன்றும் சொல்லாமல் தன்னுடைய உதட்டில் மிஞ்சி இருந்த ஒரு துளி நீரை மிகுந்த ஆவலுடன் பருகினான். அடுத்தாற்போல் கடைசியாக முதல் வரிசை பிரமுகர் யாரோ ஒருத்தர் பேசினார். இந்த ஆஸ்பத்திரிக்கு நோயாளியாக இப்பேற்பட்ட நர்ஸுகளின் சேவையை பெற எனக்கு கூட ஆசையாக இருக்கிறது. கரகோஷம் அந்த கட்டடத்தையே கிடுகிடுக்க செய்தது. நன்றி.